குற்றங்களை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன? இது தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. கடந்த 21 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் பிரகாரம் 680 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டில் கணினி குற்றங்கள் தொடர்பான 14 முறைப்பாடுகளுக்கு அமைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டினை சேர்ந்த 297 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற திட்டமிட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடைய 8 சந்தேக நபர்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இதனை தவிர 5 சந்தேக நபர்களுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 3 மாதங்களில் எதனை செய்தார்கள் என்று எவரும் கூற முடியாது. 15 அல்லது 20 வருடங்களாக பாதாள குழுக்களை அல்லது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை வளர அனுமதித்த இவர்களின் உட்கட்டமைப்பினை கட்டியெழுப்பிய அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் ஏராளமாக இருக்கின்றனர்.